ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சில பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரப்படி வந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சொல்கிறாங்க. அது எந்தெந்த பறவைகள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த பறவைகள் அப்படின்னா, முதல்ல புறா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லது வந்து புறா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. வீட்டு முற்றத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா புறாக்கள் வந்து எல்லாரும் போய்ட்டு பால்கனிலே வந்து இருக்கும். அது வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம சொல்கிற மந்திரங்கள்லாம் வெளியில் போகும். அந்த மந்திரங்களை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போக விடாமல் தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க விடுமா. அந்த புறா தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து கிளி வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டலட்சுமின்னு சொல்லலாம். அந்த கிளி வந்து வீட்டுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். கிளி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதை வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா செல்வம் வந்து மழை கொட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அடுத்தது காகம் எல்லாத்துக்குமே வந்து தெரியும், முன்னோர்களுடைய வம்சம். இப்போ நம்ம டெய்லியே வந்து அரிசி போட வச்சோம் அப்படின்னா அது நல்லா பழகிடும். அதே வந்து பார்த்திங்கன்னா அரிசி போடலைனாலும் நீங்கள் அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக வந்து கற்றுன்னு கற்றும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். காகம் வந்து ரொம்ப புத்திசாலியான பறவைன்னு சொல்லலாம். நம்ம மறந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அதை ஞாபகப்படுத்தும். ஐயோ நம்ம அரிசி போடலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால் அந்தளவுக்கு வந்து அதையும் வந்து பார்த்திங்கன்னா காகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு முற்றத்தில் வந்து வரலாம். வீட்டு முற்றத்தில் வரும்போது நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து முட்டையை வந்து போட்டு விடுது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய சுற்றி வர வலையை வந்து போட்டுறாங்க. புறாக்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வந்து விற்கிறாங்க. முன்னாலெல்லாம் பெரிய பெரிய பால்கனியாக கட்டி அதில் தண்ணி வச்சு அரிசி போட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் ஃபுல்லாக வலையை கட்டி வச்சிடறாங்க. இதுக்கெல்லாம் பறவை வந்துடக்கூடாது, உள்ளே வந்து பார்த்தா அசிங்கம் பண்ணிடுது அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.